வணக்கம். செம்மணி தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அதனை தொடர்ச்சியாக ஆவணப்படுத்துவோம் என்று கூறியிருந்தோம். அந்த வகையில் சட்டத்தரணிகள் இன்றைய தினமும் அதே போன்று இன்றிலிருந்து 2 நாட்களுக்கு முன்னரும் ஊடகங்களை சந்தித்து பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டனர். அந்த காணொளிகளினுடைய தொகுப்பாக இது அமைய இருக்கிறது. அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் ஆவணப்படுத்தலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். காலை கற்றறிந்த நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதேவாவின் 4 பேரடங்கிய குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இன்னும் 2 சட்ட வைத்தியர்களும் அத்தோடு சோகோ போலீசார் 4 பேரும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஆர்கியோலஜி யூனிட் பிரிவு தொல்லியல் பிரிவு மாணவர்கள் 8 பேரடங்களாக அத்தோடு நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்கள் 7 பேர் இணைந்து இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே முதல் கட்டத்தில் 3 நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு மழை காரணமாக நிறுத்தப்பட்டு 6 நாட்கள் அகழ்வுப்பணி நடைபெற்றது. மொத்தமாக 17வது நாள் இன்று அகழ்வுப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் மொத்தமாக 34 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனிடம் கையளிக்கப்படுகின்றது. அவர் அதனை யாழ் பல்கலைக்கழக நச்சியல் ஆந்த்ரோபாலஜி யூனிட்டில் அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்கின்றார். அதே நேரம் ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்களில் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள், உதாரணமாக பேக், பொம்மை, பாதணி, காப்பு, வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் PR என்று சொல்லும் சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலில் அன்றென்று எடுக்கப்படுகின்றது, பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு இலக்கத்தோடு இணைந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த அகழ்வு பணிக்கு நல்லூர் பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், கிராம சேவையாளர் போன்றோர் உதவி ஒத்தாசை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 34 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் 2 சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் 4 மண்டை ஓடுகள் தெரிகின்றன. அதில் 1 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 40 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம். அந்த 4 பேருடைய அந்த மண்டை ஓட்டு தொகுதிகள் இன்னும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கு CCTV கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண போலீசார் 24 மணித்தியாலமும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு காணா போனோன் அலுவலக சட்டத்தரணியும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நாங்களும் இந்த நலனில் அக்கறையாக ஆஜராகி கொண்டிருக்கின்றோம். இதைவிட இன்று முக்கியமான ஒரு விடயம், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சேட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம், சந்தேகத்துக்கிடமான பிரதேசம் நேற்றிலிருந்து அகழ்வுப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகிக்கப்படுற பொருள் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அது அகழப்படவில்லை. அகழ்ந்த பிற்பாடு தான் அந்த பொருள் என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கும். நாளை மீண்டும் 9ஆம் நாள், 2ஆம் கட்டத்தின் 9ஆம் நாள் அகழ்வுப்பணி நடைபெறும். நன்றி. இதுவரைக்கும் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பாக யாராவது பாதிக்கப்பட்ட தரப்புகள் ஏதாவது தங்களுடைய சொல்லி ஏதாவது தொடர்புக்கு தங்களும் அது சம்பந்தமாக அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமில்லை, இப்போது அகழ்வு பணிகள் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எந்த பொருட்களையும் ஆய்வு செய்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. முழுவதாக ஆழ்ந்தெடுத்த பிற்பாடு மண்டையோட்டு தொகுதிகள் உள்ள அந்த மனித எண்புகள் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினரினால் ஆய்வு செய்யப்படும். இறப்புக்கான காரணம், ஆணா பெண்ணா, வயது போன்ற விடயம், கோசப்புடைய போன்ற விடயங்கள் அதில் சொல்லப்படும். அதே நேரம் பிற பொருட்களை வைத்துக்கொண்டு அதற்கான கால அளவை பேராசிரியர் ராஜசோமன் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு இன்றைக்கு 5.5 நாள் நிகழ்வு இதோட முடிவடையுது. இன்றைய நாளின் அடிப்படையில்
ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டிய அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வந்து செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கையில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால செய்யப்பட்ட சப்பாத்து, அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதை விட வேண்டிய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் கிட்டத்தட்ட 5 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லியது சொல்ல இல்லாத என்னன்னு சொல்லின்னு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால, அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிபர் பிரேரா அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு, கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோட குறித்த பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு கலந்து ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது. புதிதாக வந்து செய்மதி படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் அகழ்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா அவர்களால் வந்து அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களுடைய உதவியோடையும், அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை வந்து மேலதிகமாக தொடங்குறது. நீங்கள் என்ன குறிப்பிட்ட இந்த 5 சிக்கலான அந்த மனித எலும்புக்கூடு தொகுதி நேற்று குறிப்பிட்ட 33களோட அடங்குதா இல்லது அது மேலதிகமாக? இல்லை, இது மேலதிகமாக இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்குது. 5 என்று சொல்ல இயலாது, கிட்டத்தட்ட 5 தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் குழப்பமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்தெடுத்ததுக்கு பிறகுதான் சரியான விதத்தில் நம்பர் வந்து எனக்கு சொல்ல முடியும். நேற்று 33ஓட 33 தான் இதுவரைக்குமான எண்ணிக்கை. இன்றைக்கு வந்து 5 தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் நம்பர் வந்து இன்னும் சரியாக இலக்கப்படப்படுது. ஒரு மழையுடனான எதிர்வரும் நாட்களில் மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காலநிலை அவதானங்கள் சொல்லியிருக்கின்ற நிலைமையில இந்த இடத்துல இது நிப்பாட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மழை வந்தால் இந்த இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம். உங்களுக்கு தெரியும், இதில் வந்து வேலை செய்கிறது வந்து சரியான கஷ்டம். மழைக்குரிய காலநிலை இருந்தால் நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு காலையில் மழை பெய்தது. பட் இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் திரும்பி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றது 8 மணியிலிருந்து இரவு 8 மணி மட்டும் இதுக்குள்ள வேலை செய்கிறாங்க. ஒரு குறைந்த அளவு நேரம் இல்லை.